வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் அம்மா திடலில் பாண்டிக்கோவில் அருகே திருப்பரங்குன்றத்திலே முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடும் மாபெரும் மாநாடு. 5 லட்சத்திற்கும் மேலாக முருக பக்தர்கள் இங்கே ஒன்று கூட போகின்றார்கள். முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களோடு கந்த சஷ்டி கவச்சம் 5 லட்சம் பக்த கோடிகள் ஒன்றாக இணைந்து இங்கே கவசத்தை சொல்லப் போகின்றார்கள். அந்த மாபெரும் மாநாட்டிலே நாம் ஒன்று திரள்வோம். திருப்பரங்குன்றம் நாம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் குன்றமாக வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி அமையப்போகின்றது. மாலை 3 மணி அளவில் மாபெரும் இந்த முருகனுடைய மாநாட்டிற்கு முருகனுடைய பக்தர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து முருகனுக்கு அரோகரா என்ற கோஷத்தோடு கவச்சத்தை சொல்லி மகிழ்வோம். இதோ இங்கே நாம் திருப்பரங்குன்றம் முருகனினுடைய மூலவருடைய தரிசனத்தை இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மூலவருடைய தரிசனத்தை நேரிலே சென்று காண்பதற்கான ஓர் அரிய வாய்ப்பினையும் வருகின்ற ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்தி கொண்டு திருப்பரங்குன்றம் செல்வோம். முருகனுடைய பாதாரவிந்தத்திலே பணிவோம். அவனுடைய கந்த சஷ்டி கவசத்தை பாடி அவனிடம் நாம் சரண் புகுவோம். அவன் நம்மை எல்லாம் காத்தருள்வான். படை வீடுகளிலே முதலாம் படை வீடாக தெய்வ யானைக்கு திருமணம் நடந்த இடமாக, தெய்வ யானையும் முருகனுக்கும் திருமணம் நடந்த இடமாக கருதப்படுகின்ற திருப்பரங்குன்றம். இதோ திருப்பரங்குன்றத்திலே கோவிலுக்குள் செல்லுகின்ற பொழுதே இந்த அரிய காட்சியை நாம் காண முடியும். 6 படை வீடு கொண்ட முருகனினுடைய அருளால் அனைவரும் ஒன்றிணைவோம். திருப்பரங்குன்றத்திலே கந்த சஷ்டி கவச்சத்தோடு முருகனுடைய அருளை பெற்று மகிழ்வோம். வாருங்கள், ஒன்றிணைவோம், முருகனினுடைய அருளை பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.